ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்க நீங்கள் வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் தான் அழகி. ஒரு சிறிய கிராமம் ஒன்றில் சந்திரன் என்ற தச்சன் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவியின் பெயர் ஊர்வசி. சந்திரன் ஏழையாக இருந்தாலும் சிறந்த உழைப்பாளி. அவன் அவ்வப்போது அருகிலுள்ள காட்டிற்கு சென்று நன்கு விளைந்த மரங்களை வெட்டி வருவான். அம்மரங்களில் அழகான மேசை, நாற்காலி போன்றவற்றை உருவாக்கி அருகிலுள்ள ஊருக்கு எடுத்து சென்று விற்று வருவான். சந்திரன் மிக எளிமையான மனிதனாக இருந்தாலும் அவனது மனைவி ஊர்வசி அவனுக்கு எதிர்மாறாக இருந்தாள். அவள் வீட்டு வேலைகள் கூட சரியாக கவனிக்க மாட்டாள். எப்போதும் முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னே அமர்ந்து தன்னை அலங்கரித்து கொண்டே இருப்பாள். தன்னை எல்லோரும் அழகி என்று அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள் அவள். ஒரு நாள் வழக்கம் போல் சந்திரன் காட்டிற்குள் மரம் வெட்டச் சென்றான். அவனது உழைப்பை அறிந்த வனதேவதை அவன் முன்னே தோன்றி, "மகனே, நீ இத்தனை காலம் உழைத்து வருவதை நான் அறிவேன். நான் உனக்கும் உன் மனைவிக்கும் 3 வரங்கள் தருகிறேன். இவ்வரத்தின் மூலம் நீ உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 3 முறை மட்டுமே நீ சொல்வது பலிக்கும்" என்று கூறிவிட்டு மறைந்தது. வரம் பெற்ற சந்திரனுக்கு மகிழ்ச்சி தாணவில்லை. அவன் அவ்வரங்களின் மூலம் தன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற நினைத்தான். இருப்பினும் தன் மனைவியின் ஆலோசனைகளை கேட்கலாம் என்று நினைத்து நேராக தன் வீட்டிற்கு ஓடினான். வீட்டிற்கு சென்ற சந்திரன் தன் மனைவி ஊர்வசியிடம் தான் பெற்ற வரம் செய்தியை மகிழ்வுடன் கூறினான். பிறகு என்னென்ன கேட்கலாம் என்று ஆலோசனையும் கேட்டான். ஊர்வசி அலங்கார விரும்பி அல்லவா? அவள் உடனே, "முதல் வரமாக நான் இந்த நாட்டிலே மிகச்சிறந்த அழகியாக மாறுவதற்கான வரம் கேட்கப் போகிறேன்" என்று கூறினாள். சந்திரனுக்கு தன் மனைவியின் யோசனை பிடிக்கவில்லை. "வேண்டாம் ஊர்வசி, நாம் நம் வாழ்நாளுக்கு தேவையான செல்வங்களை கேட்கலாம்" என்று கூறினாள். ஊர்வசி கணவனின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் தன் விருப்பத்திலேயே பிடிவாதமாக இருந்தாள். அவள் நான் இந்த நாட்டில் மிகச்சிறந்த அழகியாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். மறுநிமிடமே அவள் மிக சிறந்த அழகியாக உருமாறினாள். ஊர்வசியின் செய்கை சந்திரனுக்கு கோபத்தை வரவழைத்தது. "ஊர்வசி, உனக்கு அறிவில்லையா? ஒரு வரத்தை வீணாக்கி விட்டாயே" என்று அவளை திட்டினான். கணவன் தன்னை திட்டியதை கேட்ட ஊர்வசிக்கு கோபம் வந்தது. அவள் சந்திரனிடம், "இனி நான் இங்கு இருக்க மாட்டேன். நான் என் தாய் தந்தையுடன் சென்று வசிக்கப் போகிறேன்" என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள். தன் மனைவி தன்னை விட்டு செல்வதை கண்ட சந்திரனுக்கு மன வருத்தம் தோன்றியது. தன் சமாதானம் செய்ய அவள் பின்னாலே சென்றான். ஆனால் அவளோ கணவனின் பேச்சை கேட்காமல் தாய் வீடு இருக்கும் அடுத்த ஊரை நோக்கி நடை போட்டாள். அவ்வேளையில் அந்நாட்டு அரசன் தன் பரிவாரங்களுடன் யானை மீது அவ்வழியே வந்து கொண்டிருந்தார். அரசர் அவ்வழியே சென்ற ஊர்வசியை கண்டார். அந்நாட்டில் அவளைப் போல ஒரு அழகி கண்டதே இல்லை. எனவே அரசருக்கு ஊர்வசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. அவர் தன் படைவீரர்கள் அழைத்து ஊர்வசியை இழுத்து வரும்படி உத்தரவிட்டார். படைவீரர்களும் ஊர்வசியை நோக்கி விரைந்தனர். அவர்கள் ஊர்வசியின் கைகளை பிடித்து அரசனிடம் இழுத்துச் சென்றனர். ஊர்வசிக்கோ அழுகை வந்தது. கணவனிடம் கோபித்து இவ்வாறு படைவீரர்களிடம் மாட்டிக்கொண்டோமே என்று எண்ணி வருந்தினாள். படைவீரர்கள் தன்னை விட்டுவிடுமாறு கதறினாள். ஆனாலும் அவர்கள் அதற்கு சிறிதும் செவிசாய்க்கவில்லை. நடந்தவை அனைத்தையும் சந்திரன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். தன் மனைவி படைவீரர்கள் இழுத்து செல்வதைக் கண்ட சந்திரனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. திடீரென்று அவனது மனதில் வனதேவதையின் வரம் நினைவிற்கு வந்தது. படைவீரர்களிடமிருந்து தன் மனைவியை விடுவிக்க ஒரே வழி இதுதான் என்று அவன் நினைத்தான். இப்போது என் மனைவி ஒரு குரங்காக மாற வேண்டும் என்று வனதேவதையை மனதில் நினைத்து வேண்டினான் சந்திரன். மறுநிமிடமே அவன் ஒரு குரங்காக மாறிவிட்டாள். வனதேவதை தந்த 2வது வரமும் வீணாகிவிட்டது. படைவீரர்கள் குரங்குடன் அரசரை நெருங்கினர். படைவீரர்கள் ஒரு குரங்கை இழுத்து வருவதைக் கண்ட அரசருக்கு கடுமையான கோபம் வந்தது.
அவர், நான் அழகியை இழுத்து வரச் சொன்னேன். நீங்கள் ஒரு குரங்கை பிடித்து வந்திருக்கிறீர்களா என்று கோபத்தோடு கேட்டார். அப்போதுதான் படைவீரர்கள் திரும்பி பார்த்தனர். அவர்கள் கையில் அகப்பட்டிருந்தது குரங்கு என்பது அவர்களுக்கு தெரிந்தது. குரங்கை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் கைகளை விடுவித்தனர். இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய குரங்கு அங்கிருந்து காட்டிற்குள் ஓடி தப்பியது. தான் கண்ட அழகி எப்படியோ தப்பித்து விட்டாள் என்பதை அறிந்த அரசரும் தன் பரிவாரங்களுடன் வந்த வழியே சென்றார். சந்திரனுக்கோ இப்போது வேறு கவலை முளைத்தது. குரங்காய் மாறி காட்டிற்குள் ஓடிய தன் மனைவியை மீட்க வேண்டும் என்பதே அந்த கவலை. அவன் மீண்டும் வனதேவதையின் மனதில் நினைத்து, குரங்காய் மாறிய என் மனைவி மீண்டும் பெண்ணுருவில் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். சிறிய நேரத்தில் காட்டிற்குள்ளிருந்து சந்திரன் மனைவி ஊர்வசி நடந்து வந்தாள். மீண்டும் தன் மனைவியை கண்ட சந்திரன் மனதில் நிம்மதி தோன்றியது. ஆனால் வனதேவதை தந்த 3 வரங்களும் வீணாகிவிட்டதே. வருத்தமும் அவனுக்குள் எழச் செய்தது. சந்திரனிடம் வந்து சேர்ந்த ஊர்வசி, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொன்னது போல் வனதேவதை அளித்த 3 வரங்களையும் நாம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெறுவதற்கு பயன்படுத்தி இருக்கலாம். அதற்கு மாறாக நான் உங்கள் யோசனையை கேட்காமல் அழகியாக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் 3 வரங்களையும் வீணாக்கி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இனி கண்ணாடி முன்னாடி அமர்ந்து எப்போதும் அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாட்டேன். என் உருவத்தை பற்றிய கவலைப்பட மாட்டேன். உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்று உறுதி கூறினாள். சந்திரனும் தன் மனைவி திருந்தியதை அறிந்து மகிழ்வுற்றான். அவன் தன் மனைவியோடு தன் குடிசைக்கு திரும்பிச் சென்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்